சிவன் சொத்து குலநாசம். இதை தெரியாத சிவத்தொண்டர்களே இருக்க முடியாது. இதற்கு உதாரணமாக நம்ம திருவாசகத்திலிருந்தே பார்க்கலாம். சி.கே. சுப்பிரமணிய பிள்ளை என்ற ஒரு பெரும் சான்றோர் கோவையில் வாழ்ந்தவர். சேக்கிழாருடைய பெரிய புராணத்திற்கு உரை எழுதிய பெருமைக்குரியவர் இவர். அவர் எழுதிய நூலின் ஒரு பகுதி தான் இந்த வரலாறு. திருவாசகம் எழுதப்பட்டதற்கு சில 100 வருடங்களுக்கு முன்பு தன் அரண்மனை வாசலில் பாண்டிய மன்னன் ஒருவர் உலா வந்தார். அந்த சமயத்தில் வானில் பறந்த சித்தர் ஒருவர் கையில் கிளிகள் என்னும் பொருளை வைத்து கொண்டு சென்றார். இந்த கிளிகள் என்பது சித்தர்களுக்கு வானில் பறப்பதற்கு உதவியாக இருக்கும் அற்புதமான பொருளாகும். அந்த பொருளை வைத்து கொண்டு செல்லும் போது சித்தரின் கையில் இருந்து கிளிகள் திடீரென கீழே விழுது. அப்படி விழுந்த அந்த கிளிகளானது கீழே அமர்ந்திருந்த பாண்டிய மன்னனின் கையில் சிக்கி. அதை எடுத்து வைத்திருந்த பாண்டிய மன்னரிடம் மேலிருந்து வந்த சித்தர், இது எனக்கு சொந்தமானது, இதை என்னிடம் கொடு என்று கேட்டார். அதற்கு பாண்டிய மன்னன், நான் உனக்கு இதை தந்தால் நீ எனக்கு என்ன தருகிறாய் என கேட்க, சித்தர், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று கூறினார். உடனே சற்றும் யோசிக்காமல் பாண்டிய மன்னன், எனக்கு கைலாயத்தை காண்பிக்க வேண்டும், நான் அதை மனதார பார்த்தவுடன் இதை உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். சரி என்று ஒப்புக்கொண்ட சித்தர் பாண்டிய மன்னன் கூறியபடி கைலாயத்திற்கு கூட்டிச் சென்றார். செங்கோலுடன் கைலாயத்திற்கு சென்ற பாண்டிய மன்னன் முழுவதும் தங்கத்தாலான கைலாய மலையை பார்த்து மெய்மறந்து தன் கையில் இருந்த செங்கோலை அங்கிருந்த தங்க மலையின் மேல் சொருகிவிட்டு கைலாயத்தில் இருந்த சிவன், பார்வதி, விநாயகர், பூதகணங்கள், சித்தர்கள் என அனைவரையும் பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்தார். உடனே கிளியை சித்தரிடம் கொடுத்துவிட்டு திரும்ப தன் நாட்டிற்கு அங்கிருந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். பாண்டிய மன்னன் கொண்டு வந்த செங்கோலில் தங்க மலையில் இருந்த தங்க துகள்கள் சிறிது ஒட்டி கொண்டு இருந்தது. அதை பார்த்த பாண்டிய மன்னன், கைலாய மலையில் உள்ள தங்கம் தன் நாட்டில் இருந்தால் தன் மக்களுக்குத்தான் நல்லது என்று அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஒட்டியிருந்த அந்த தங்கம் முழுவதும் சிவன் சொத்துக்களாகும். இப்படியே பல 100 ஆண்டுகள் கழிந்த பிறகு அந்த பாண்டிய மன்னன் பரிவர்த்தன ராஜாவாக திரும்பவும் மறுபிறவி பிறந்தார். அந்த சித்தர் மாணிக்க வாசகராக பிறந்தார். அந்த ஒட்டியிருந்த தங்கத்தின் மதிப்பு ஒட்டியும் முதலுமாக சேர்த்து 12,000 பொற்காசுகள் என கணக்கிடப்பட்டது. அதனாலேயே மாணிக்க வாசகர் தன் ராஜா கொடுத்த 12,000 பொற்காசுகளையும் குதிரையை வாங்காமல் சிவனுக்காக மிக பிரம்மாண்டமான திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலை கட்டினார். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் செய்த அனைத்தும் சிவனின் திருவிளையாடல் ஆகும். தனக்கு சொந்தமான எதையும் சிவன் விட்டுத்தர மாட்டார். சிவன் சொத்து குலநாசம் என்பதற்கு இதுவே ஒரு சரியான உதாரணமாக இருக்கும் என்று நம்புகிறேன்.